அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்ககிரி ராஜ்குமார் இயக்குனர் இருக்கார் இல்லையா, அவர் சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு சீமானை பற்றி சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு நேர்த்திக்கு, அதாவது ஜனவரி 22 சைமனுடைய வீட்டை பெரியாரிஸ்டுகள் நாம் ஆயிரக்கணக்கில் திரண்டு சைமனுடைய வீட்டை நேற்று முற்றுகையிட்டோம் இல்லையா, அது சார்பாக நடந்த சில நிகழ்வுகளையும் பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க என்னென்னு பார்ப்போம். நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அண்ணன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காணொளி பேசி வெளியிட்டிருக்காரு. அந்த காணொலியில் சைமனை நல்ல லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கியிருக்காரு. ஆதாரமே நான் சொல்கிறது தான் ஆதாரம், ஆதாரத்துக்கிட்டே ஆதாரம் கேட்குறாரு, ஆதாரத்துக்கே ஆதாரம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சைமன் செபாஸ்டியன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அடுத்ததான் நம்ம சாட்டை துரைமுருகன் ஒரு காணொலி பதிவிட்டிருக்கான். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஒருத்தன் சீமான போட்டோ வச்சு அடிக்கிறான், இன்னொருத்தன் பெரியார் போட்டோ பிடிச்சிருக்கேன். யார் போட்டோன்னு தெரியல, உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் டம்மு டம்முன்னு. பெரியார் போட்டாது, ராமசாமி போட்டாவை செருப்பை அது நீ போட்டோவை காட்டுவோம், நீ செருப்பை கட்டி அடிக்கணும்னு இவன் பெரியார் போட்டோவை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. டம்மு டிம்மு டிம்முன்னு அடிக்கிறாங்க. இதுதாங்க உண்மை, இதுதாங்க உண்மையான ஃபோட்டோ. பெரியார் ஃபோட்டோலாம் அங்கே எதுவுமே இல்லைங்க. பெரியார் ஃபோட்டோவை அங்கே இப்படி பேனரில் கொண்டு வரவே இல்லை யாருமே. முதல்ல அவதூறு பரப்புறதுக்குனே பிறந்தவனுங்க, ஃபோட்டோ ஷாப்புக்கு பிறந்தவனுங்க, ஃபோட்டோ ஷாப்லேயே வாழ்கிறானுங்க. சீமான் ஃபோட்டோ இருந்த இடத்துல தந்தை பெரியாரோடைய ஃபோட்டோ வச்சு பெரியார் ஃபோட்டோ அடிக்கிற மாதிரி இவனுங்களே. டேய், இவ்வளோ மட்டமான அரசியலாக பண்ணுவீங்க நீங்கள்லாம். இதில் டம்மு டிம்முன்னு அடிச்சாங்களாம். டம்மு டிம்முன்னு உங்கள் அண்ணன் ஃபோட்டோ தான் அடிக்கிறாங்கடா நாரப்பையில. வாயை திறந்தாலே பொய்யிலேயே வாழ்கிறானுங்க. இது மட்டும் பொய் இல்லை, 4-5 பாட்டிகளை கூட்டிகிட்டு வந்து அந்த பாட்டிகள்கிட்ட காசை கொடுத்து பேச சொல்லிக்கிட்டு பாட்டிங்கெல்லாம் வந்து பெரியாரிஸ்டுகளாம். அந்த பாட்டிங்களை பார்க்கறதுக்கு அப்படி தெரியவும் இல்லை. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிகளை பேச வச்சு வீடியோ எடுத்து போட்டு விட்டுருக்கானுங்க. அந்த வீடியோ லைட்டாக பாருங்க. எதற்காண்டி இங்கே வந்திருக்கீங்க இன்னைக்கு? போராட்டம். என்ன போராட்டம் இன்னைக்கு? என்ன போராட்டம்? எதற்காண்டி போராட்டம் இது? சீமானை எதிர்ப்பு. சீமானை எதற்காண்டி எதிர்க்கிறீங்க? சீமானை தெரியாதா? தெரியாம தான் வந்தீங்களா? யார் கூப்பிட்டு வந்தாங்க? எங்க வீட்டாண்ட ஒரு தலைவின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. பணம் எதுவும் தரேன்னு சொன்னாங்களா? இதெல்லாம் அந்த காலத்து அரசியல்ரா, இத்து போன அரசியல்ரா. இதெல்லாம் ஆட்களை நீங்களே ரெடி பண்ணி அங்கே நிற்க வச்சு பேச விட்டுக்கிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம்மா இவங்களையெல்லாம். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கடா. இதெல்லாம் மக்கள்கிட்ட ஈஸியாக அம்பலப்பட்டு போயிடும், ஈஸியாக தெரிஞ்சிடும் இதெல்லாம் மக்களுக்கு. இந்த மாதிரி மட்டமான இத்து போன அரசியலை பண்ணுறத கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாங்கள்லாம் என்ன சீமானுடைய தம்பிகளை இந்த கர்மத்தையும் எடுத்து வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இங்கே பாருங்க ஆள் கூட்டிட்டு வந்திருக்காங்க, 200 ரூபாய்க்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. வெக்கமா இல்லையாடா? மதியானம் சாப்பிட்ற பிரியாணி அங்கே வீட்டில் கிண்டுனீங்கல்ல பெருசா, அந்த பிரியாணி கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் வந்து பேசியிருப்பாங்க. உங்களால் காசு கூட கொடுக்க முடியாதடா பிச்சைக்கார பசங்களா, எங்கேருந்துடா கொடுத்தீங்க? இந்த பாட்டிங்களுக்கும் கொடுக்குறதுக்கு திரள்நிதி கலெக்ட் பண்ணி தான் கொடுத்தீங்களோ? உறவுகளே, நாம் ஒரு மட்டமான அரசியலை முன்னெடுக்க போகிறோம் உறவுகளே. அதுக்கு 4-5 பாட்டிமார்களுக்கு ஒரு 200 ரூபா போடணும்னு பார்த்துக்கோங்க. அதனால் ஒரு 1000 ரூபா 1500 திரள்நிதி தாவரவே அப்படின்னு சொல்லி சைமன் செபாஸ்டியன் வீடியோ ஏதாவது போட்டு தான் அதுக்கும் பிச்சை எடுத்து தான் இந்த பாட்டிமார்களுக்கும் கொடுத்தீங்களா? இந்த பாட்டியெல்லாம் நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோமா? அதுக்கு இதுதான் ஆதாரமா? இந்த மண்ணங்கட்டி வீடியோ தான் ஆதாரமா? சரி, அந்த பாட்டியெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வரலான்றதுக்கு என்னடா ஆதாரம்? நீங்கள் கூட்டிகிட்டு வரலான்றதுக்கு ஆதாரம் காட்டுங்க. நீங்கள் இப்படி தான்டா கேட்குறீங்க, இல்லாததுக்கு தானடா ஆதாரம் கேட்குறீங்க. பெரியார் பேசாத சொல்லாத விஷயத்துக்கு நீங்கள் எங்ககிட்ட ஆதாரம் கேட்குறீங்க. அது மாதிரி நீங்களும் செய்யாத விஷயம்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. ஒரு பக்கம் ஃபோட்டோஷாப்பில் வாழ்வானுங்க, இன்னொரு பக்கம் யூடியூப்பில் கட்சி நடத்துவானுங்க, இன்னொரு பக்கம் வாட்ஸ்அப் குரூப்பில் கட்சி நடத்துவானுங்க. ஆக மொத்தம் எந்த செயலும் இருக்காது, எல்லாமே ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் கட்சி நடத்துறது. சரி, இப்போ சைமனே திராவிடன் தான். சைமன் செபாஸ்டியனுடைய தந்தை யார்? செபாஸ்டியன். அவருடைய தாத்தா யாக்கோபு. செபாஸ்டியன் எப்படி செந்தமிழன் ஆனார்? சைமன் எப்படி சீமான் ஆனா? கேரளத்தான் எப்படி தமிழன் ஆனா? அது மாதிரி சைமனுடைய மனைவி கயல்விழி அவர்களும் தெலுங்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி தமிழன் ஆனாங்க? அப்போ இவர்களும் திராவிடர்கள் தானே, இவர்கள் எப்படி தமிழர்கள் ஆனாங்க? இதெல்லாம் நான் சொல்லப்பா. சைமன் கூடயே களஞ்சியம் அப்படின்னு ஒரு அறிவு களஞ்சியம் சுத்துவாப்புல இல்லையா, அவரு சொன்னது தான். சீமானுடைய இயற்பெயர் சைமன், கேரளாக்காரன் அப்படி இப்படின்னு அவரு சொன்னது தான். எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் எதிராக பேசுகிறான். பிரபாகரனும் பெரியாரும் எதிர், பெரியாரும் பெண் உரிமையை எதிர், பெரியாரும் சமூக நீதியும் எதிர். பெரியார் சமூக நீதிக்கு போராடவே இல்லை, அவர் எதுவுமே பண்ணலை. அவர் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணார், தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணார்? பெரியாரும் தமிழும் எதிர், எல்லாத்துக்கும் எதிராக காட்டுறது. எங்க மாப்போசியோட பெரிய ஆளா பெரியாரு, காமராஜரோட பெரிய ஆளா பெரியாரு, அம்பேத்கரோட பெரிய ஆளா பெரியாரு. இப்ப நாங்க கேட்கிறோம், அம்பேத்கரோட பெரிய ஆளா சீமானு, பெரியாரோட பெரிய ஆளா சீமானு, ஐயா குளத்தூர் மணியோட பெரிய ஆளா சீமானு, ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோட பெரிய ஆளா சீமானு, தோழர் திருமுருகன் காந்தியோட பெரிய ஆளா சீமானு. இவங்க வரலாறு எதுவும் இந்த ஜாம்பிஸ்க்கு தெரியாது, சாம்பி குட்டிகளுக்கு தெரியாது. வரலாறு எல்லாம் தெரிஞ்ச சைமனே இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு துரோகியா நிற்கிறான். ஐயா குளத்தூர் மணி ஈழத்துக்கு செஞ்ச அளவுக்கு நான் ஒரு கால் தூசி கூட செய்யலை அப்படின்னு சொல்லி இவனே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கான் தெரியுமா சைமன். இன்னைக்கு ஐயா குளத்தூர் மணி அவர்களுடைய பேரை கேட்குறப்போ
ஆமாம் அவர் இருக்காரு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஏளனம் பண்ணுற மாதிரி ஒரு இழிவான பிறவியாட்டு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கான். அடுத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சியிலேருந்து 3000 பேர் வெளியேற போகிறதா தகவல் வந்திருக்கு. நாளைக்கு அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் அந்த 3000 பேரும் வந்து சேர போகிறாங்க. அருமை. பெரியார் இந்த மாதிரி அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கறனால அந்த 3000 பேருக்கு அதிருப்தி காரணமாக கட்சியை விட்டு வெளியேறாங்களாமா. பெரியாரிஸ்டுகள் எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கணுமா பொது வெளியில். சைமன் சொல்கிறான், பெரியார் வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னது வேலை இவனுங்க ஒரு லிஸ்ட் வச்சுருப்பானுங்க கர்மம் பிடிச்சவனுங்க. அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து இதெல்லாம் பெரியார் பண்ணார், அதனால் நீங்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்கிறான். ஏண்டா நாயை, நீ பண்ண தப்புக்கு எதுக்குடா நாங்களாம் மன்னிப்பு கேட்கணும்? லூசுப்பையில, நீ ஆதாரமே இல்லாமல் ஒரு அவதூறை பரப்பிக்கிட்டு ஆதாரம் கேட்டால் நான் கோர்ட்டில் கொடுக்குறேன், நான் வந்து வீரமணி ஐயா கிட்ட விவாதிக்கிறேன், ஆதாரத்தை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டிப்போம், இப்படியெல்லாம் நீ வந்து ஓடி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இப்போ நாங்கள் மன்னிப்பு கேட்கணுமாடா நாயை? இவன் பண்ண தப்புக்கு மற்ற தலைவர்களையெல்லாம் கூட கூட்டிகிட்டு வருவான் துணைக்கு. யாராவது சொன்னாங்களா நாங்கள்லாம் பெரியாருக்கு எதிராக இருக்கோன்னு? இவனே சொல்லிப்பான், தமிழனுடைய மரபு கோட்டையை முற்றுகையிடுவதான், திராவிடனுடைய மரபு வீட்டை முற்றுகையிடுவதான். இவனுடைய கணக்குப்படியே பார்த்தாலும் இவன் முதல்ல தமிழனே இல்லையேங்க. இவன் எதுக்குங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்? இவனுடைய ஆக்சுவல் மரபு திரள் நிதி பிச்சை எடுக்கிறது. போராட்டம் நடக்கும்போது வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சு உட்கார்ந்து இருந்துக்கிட்டு பேச்சை பார்த்தீங்களா? பண்ணியை பிடிக்கணும்னா சாக்கடைக்கு தானே போக முடியும், ஏன்னா அரண்மனைக்காக போக முடியும் பண்ணியை பிடிக்கிறதுக்கு. இன்னொரு மரபு இவனுக்கு இருக்கு, பாஜகவிடம் மண்டியிடுவது. இது வரைக்கும் இவன் எத்தனை கோட்டையை முற்றுகையிட்டு இருக்கான்? இவர் பெரிய இவர்லாமா? எத்தனை கோட்டையை இவர் முற்றுகையிட்டு இருக்காரு? பாஜகவிடம் நோட்டை மட்டும் வாங்கும் உனக்கு கோட்டை எதற்கு? முதல்ல நம்ம ஒரு காணொலி பார்த்தோம்ல, பெரியாரிஸ்டுகள்லாம் காசு கொடுத்து 4 பாட்டிமார்களை கூட்டிகிட்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட வச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. எனக்கு இப்போ தான் தோணுது, அந்த போராட்டத்தில் முதல்ல கைதானதே பெண்கள் தான். பெண்கள்லாம் கைதானதுக்கு பிறகு இவனுங்க யார்கிட்ட போய் பேட்டி எடுத்தானுங்க? அண்ணன் சைமன் வழியில் தம்பிகளும் அவரது பாதையை தெளிவாக கடைபிடிக்கிறார்கள், பொய்யாக அவிழ்த்து விடுவதில். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.